அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நான் ஆயுர்வேதிக் மருத்துவர் ஆஃபிலா. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆயுர்வேதாவில் சொல்லப்பட்ட ரொம்பவே அற்புதமான ஒரு ட்ரீட்மெண்ட் உத்வர்த்தனம். அதாவது உடல் எடையை குறைப்பதற்கான ஒரு சிகிச்சை முறை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்மளை சுற்றி நிறைய பேர் உடல் எடை அதிகமாகிறதுனால நிறைய விதமான பிரச்சனைக்கு ஆளாகிறாங்க. தொப்பை போடுறதுனால, கைகளில் சதை போடுறதுனால, தொடைகளில் சதை போடுறதுனாலையும், பேக் சைட் சதை போடுறதுனாலையும் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. அதையும் தாண்டி ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளும் உடல் எடையினால நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிசிஓடி, குழந்தையின்மை, நீரிழிவு நோய், ரத்த அழுத்தம், ஜாயின்ட்ஸில் வரக்கூடிய வலிகள், பேக்ல அதாவது முதுகுத்தண்டு வலிகள், இது எல்லாமே உடல் எடை அதிகமான ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான். ஸோ இதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுர்வேதாவில் சொல்லப்பட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் தான் உத்வர்த்தனம். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, அப்வர்ட் மசாஜ். நம்மளோட உடம்புல ஹேர் க்ரோத், அதாவது முடி வளர்வதற்கு ஆப்போசிட்டான டைரக்ஷன்ல நம்ம பவுடர் யூஸ் பண்ணி மசாஜ் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ட்ரீட்மெண்ட் தான் உத்வர்த்தனம் சிகிச்சை. இதில் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, மெடிக்கேட்டடான பவுடர்ஸ், அதாவது கோர குளத்தாதி சூர்ணம், த்ரிஃபல் ஆதி சூர்ணம், இப்படி ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு தகுந்தபடியான மெடிக்கேட்டடான பவுடர்ஸை எடுத்து அதற்கான தைலத்தில் அதை மிக்ஸ் பண்ணி நம்ம காலில் இருந்து கழுத்து வரைக்கும் ஆப்போசிட்டான டைரக்ஷன்ல மசாஜ் கொடுக்குறோம். இப்படி நம்ம மசாஜ் கொடுக்கும்போது தேவையில்லாத கொழுப்புகள் கரைந்து உடல் எடை கண்டிப்பாக குறையும். அது மட்டும் இல்லாமல் உடல் ரொம்ப ஃபிட் ஆகி உடலில் இருக்கக்கூடிய தோல் சம்பந்தமான பிரச்சனைகளும் குறைந்து, துர்நாற்றம் இருந்தால் அதுவும் மாறி நம்ம உடம்புல நல்ல பிளட் சர்க்குலேஷன் ஏற்படுது. இந்த உத்வர்த்தன சிகிச்சை குறைந்தபட்சம் 5 நாள்ல இருந்து 7 நாட்கள், 9 நாட்கள், 11 நாட்கள், அப்படி 21 நாட்கள் வரைக்கும் கூட நம்ம தாராளமாக பண்ணலாம். ஆனால் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுவதற்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் ஆயுர்வேதிக் டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவங்களோட அட்வைஸ் கேட்டு தான் இந்த சிகிச்சை முறையில் ஏற்படுத்தலாம். இந்த ட்ரீட்மெண்ட் யார் யாருக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமாக டீப் வெயின் த்ரோம்போசிஸ், அதாவது டிவிடி, கால் ரத்த குழல்களில் ஏதாவது பிளட் கோட் இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான பேஷண்ட்ஸுக்கு உத்வர்த்தன சிகிச்சை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த க்ளோட் நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அந்த இடத்த விட்டு வேறு இடங்களுக்கு நகர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன குழந்தைகளுக்கு, வயது முந்தியவர்களுக்கு, ஏஜ்டான பீப்புள்ஸுக்கு, கர்ப்பம் அடைந்தவங்களுக்கு, ரொம்ப வீக்காக இருக்கிற பேஷண்ட்டுக்கு, பிளட் சம்மந்தமான பிரச்சனைகள், உடம்புல ஏதாவது பிளட் லீக் ஆகிட்டே இருக்குது, ஊசிங் ஆகுது, புண்ணில் இருந்து பிளட் வடியுது, இல்லை நீர் வடியுது, இந்த மாதிரியான கண்டிஷனுக்கு நம்ம உத்வர்த்தனம் பண்ண முடியாது. மற்றபடி உடல் எடையை குறைப்பதற்கு, நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு, அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை குறைப்பதற்கு, உடல் ரொம்ப ஃபிட்டாக இருக்கணும், அழகாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, தோல் சம்பந்தமான ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே உத்வர்த்தனம் ரொம்பவே அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு சிகிச்சை முறையாகும். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கால் பண்ணியோ இல்லை கமெண்ட் பண்ணியோ கேட்கலாம். எங்களுடைய அரைக்கர் ஆயுர்வேதா பஞ்சகர்மா கிளினிக் இங்கே நாங்கள் உத்வர்த்தன சிகிச்சை தாராளமாக பண்ணிகிட்ருக்கோம். யாருக்காவது இந்த ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணலாம். நன்றி.